குரு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ராசிக்கு வர்றாரு. இப்ப கடகராசிக்கு குரு வர்றாரு அப்படின்ற போது பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு எப்படின்னா அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களா இருக்கட்டும், அவங்களுடைய ஆரோக்கியமா இருக்கட்டும், இதெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. சரி, ஏன் இந்த இடத்துல குரு உச்சம் தானே அடைகிறாரு, கடகராசிக்கு வந்து ஏன் உணவு ஆரோக்கியம் இதெல்லாம் வந்து நம்ம பேசுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு உச்சம் அடைகிறதுன்றதும் இல்லாம கடகராசிக்காரங்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் உணவின் மீது அதிக பற்றுள்ளவங்களா இருப்பாங்க. ஏன்னா அது ஒரு சந்திரனோட வீடு அப்படின்றதுனால. அப்போ இந்த குரு வர்றதுனால அவங்களுடைய உடல் பருமன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமா உண்டு. அடுத்தது கடகராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் பார்வையா பாத்தீங்கன்னா அவங்களுடைய குழந்தைகள்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடம், குலதெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடம், அடுத்தது பூர்வ புண்ணியம், அதாவது அவங்களுடைய தாத்தா பாட்டி, இவங்களோட சூழ்நிலைகள், இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள், அடுத்தது குழந்தைகளுடைய முன்னேற்றம், அடுத்தது குலதெய்வத்துடைய அனுகிரகம். அதாவது இந்த கடகராசிக்காரங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது குலதெய்வம் தெரியாம இருக்கு அப்படின்னா அது சம்பந்தமான முயற்சிகள்லாம் பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, அடுத்தது கடகராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பார்வை இருக்கிறது. அப்போ மனைவிக்கு ஒரு சிறப்பு, ஒரு பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்றாங்கன்னா அது ஒரு சிறப்படையும். அடுத்தது அவர்களுடைய நண்பர்களால் எல்லாம் பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும். அடுத்தது அவங்களுடைய தந்தை அல்லது அவங்களுடைய கௌரவம், புகழ், அந்தஸ்து இதெல்லாம் வந்து மிக சிறப்பா இருக்கும். அதே கடகராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிசாரம் போகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்தது அவங்களுடைய ஆரோக்கியம் சொல்லக்கூடிய எதிரி கடன் சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல குரு பார்வைகளும் அதுல கொஞ்சம் கவனம் தேவை. இதே நேரத்துல ஆயுள் இவங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும். காரணம் என்ன, 8ஆம் இடத்துக்கும் குரு பார்வை வருது, அதிசாரம் வரும்போது. இதே நேர்கதியில இருக்கும்போது 9ஆம் இடத்துக்கும் குரு பார்வை வருது. அதனால கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். மகேஸ்வர் கடகராசிக்கான விஷயங்கள் கடகராசி சரி இருக்கும்போது சனி அஸ்தமனம் ஆயிட்டார். ஓகேவா? அப்போ அவர் உத்திரட்டாதி 4ஆம் பாகத்துல இருக்கார். அப்போ அவரோட சொந்த காலில் நிற்கிறார். அப்புறம் வைகாசி மாசம் 3ஆம் தேதி ரேவதிக்கு போறார். ஆடி மாசம் 17ஆம் தேதி ரேவதி 2க்கு போறார். ஆடி மாசம் 10ஆம் தேதி அவரும் வக்ரமாகிறார். அவரோட வக்ர நிவர்த்தி எப்போன்னா கார்த்திகைல தான் வக்ர நிவர்த்தி. கார்த்திகை 24. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, குரு பார்க்கறாரு ஒழிய சனி வக்ரமா இருக்காரு. இப்ப எப்படி இருக்கும் பலன்? இந்த பலன் சிறப்பாக இருக்க பாக்குறாரு, சனி ஆனா வக்ரமாகிறாரு. இப்ப பலன் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கா? சனி வக்ரம்ன்றப்ப வந்து பின்னாடி வந்துருவாரு. பலன் சுமாராதான். ஆமா, ஏன்னா இப்ப கும்பத்துக்கு வந்துருவாரு மறுபடியும். ஆனா அதே குரு வக்ரமாகும் போது சனியை பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், பலன் நல்லா இருக்கும். இவரு ரிவர்ஸ் ஆயிடுவார், அவரு ரிவர்ஸ். இப்ப வக்ரம்ன்றப்ப கும்பத்துக்கு வந்துருவாரு, கரெக்டுங்களா? மீனத்துல. அப்ப கும்பத்துல இருக்கும்போது பிரச்சனைகள் ஜாஸ்தி தான் ஆகும். இப்ப ஆல்ரெடி கும்பத்துல பிரச்சனைகள் இப்ப போயிட்டு இருக்குல்ல, உலகத்துல ஏற்படுற பிரச்சனைகள், போர், பிரச்சனைகள் ரொம்ப இடம் ரொம்ப கவனிக்க வேண்டிய இடம். அப்ப என்ன ஆயிடும்னா குரு வக்ரமாயிட்டாரு அப்படின்னா திரும்பி இந்த சிம்மத்துல போனாலும் அவரு கடகத்துல இருக்கிற அப்படிதான். அப்ப சிம்மத்துல இருந்து நேர்கதியில இருந்து அதிசாரத்துல இருந்து சனியை பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நல்லா இருக்கும். நேர்கதியில இருந்து பார்க்கும்போது ஆமா, அதிசாரம் போயிட்டு டக்குன்னு சனியை பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஒண்ணும் இல்ல, கடகத்துல இருந்து குரு சனியை பார்க்கும்போது ஓகே. சிம்மத்துக்கு மகன் 1ஆம் பாதத்துல போயிட்டு குரு போயிட்டாரு அப்படின்ற போது சனிக்கு பார்வை கிடைக்காம கொடுத்தா. சரி, இந்த குரு சனியை வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா உலகத்தோட விஷயங்களை வச்சு ஒத்து பார்க்கலாம். அடுத்தது அப்ப இன்னொரு கேள்வி நான் இங்க கேட்கிறேன். அப்ப கும்பத்துக்கு வந்து அதிசாரத்துல இதெல்லாம் வரதுனால, வக்கரமாயி வரதுனால அந்த டயத்துல வந்து வக்கரத்துக்கு வரல, கும்பத்துல இருக்கிற மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிக்கணும். அப்ப செவ்வாய் எங்க இருக்குன்றதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா சார்? கண்டிப்பா செவ்வாய் எங்க இருக்குன்னு தான் பார்க்கணும். ஏன் செவ்வாய் எங்க இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா உத்திரட்டாதியில இருந்து, அதாவது மீனத்துல இருந்து எங்க வரைக்கும் போறாருன்னா சிம்மம் வரைக்கும் போவார். அங்காரகன் தானே செவ்வாய்? ஆமா. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த சித்திரை மாசத்துல இருந்து பாருங்களேன், அந்த கட்டத்துல பாருங்க, செவ்வாய் வந்து உதாரணம் சொல்லணும்னா சித்திரை மாசத்துல வந்து செவ்வாய் வந்து மீனத்துல இருக்கிறார்.
அப்படியே நோக்கிட்டே போனீங்கன்னா பங்குனி மாசம் எங்க முடியுதுன்னு பாருங்க. சிம்மத்துக்கு குற்றம் முடியும். ஒரு நிமிஷம். குரு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ராசிக்கு வர்றாரு. இப்ப கடகராசிக்கு குரு வர்றாரு அப்படின்ற போது பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு எப்படின்னா அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களா இருக்கட்டும், அவங்களுடைய ஆரோக்கியமா இருக்கட்டும், இதெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. சரி, ஏன் இந்த இடத்துல குரு உச்சம் தானே அடைகிறாரு, கடகராசிக்கு வந்து ஏன் உணவு ஆரோக்கியம் இதெல்லாம் வந்து நம்ம பேசுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு உச்சம் அடைகிறதுன்றதும் இல்லாம கடகராசிக்காரங்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் உணவின் மீது அதிக பற்றுள்ளவங்களா இருப்பாங்க. ஏன்னா அது ஒரு சந்திரனோட வீடு அப்படின்றதுனால. அப்போ இந்த குரு வர்றதுனால அவங்களுடைய உடல் பருமன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாகுது. அடுத்தது கடகராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் பார்வையா பாத்தீங்கன்னா அவங்களுடைய குழந்தைகள்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடம், குலதெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடம், அடுத்தது பூர்வ புண்ணியம், அதாவது அவங்களுடைய தாத்தா பாட்டி, இவங்களோட சூழ்நிலைகள், இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள், அடுத்தது குழந்தைகளுடைய முன்னேற்றம், அடுத்தது குலதெய்வத்துடைய அனுகிரகம். அதாவது இந்த கடகராசிக்காரங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது குலதெய்வம் தெரியாம இருக்கு அப்படின்னா அது சம்பந்தமான முயற்சிகள்லாம் பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, அடுத்தது கடகராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பார்வை இருக்கிறது. அப்போ மனைவிக்கு ஒரு சிறப்பு, ஒரு பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்றாங்கன்னா அது ஒரு சிறப்படையும். அடுத்தது அவர்களுடைய நண்பர்களால எல்லாம் பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும். அடுத்தது அவங்களுடைய தந்தை அல்லது அவங்களுடைய கௌரவம், புகழ், அந்தஸ்து இதெல்லாம் வந்து மிக சிறப்பா இருக்கும். அதே கடகராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிசாரம் போகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்தது அவங்களுடைய ஆரோக்கியம் சொல்லக்கூடிய எதிரி கடன் சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல குரு பார்வைகளும் அதுல கொஞ்சம் கவனம் தேவை. இதே நேரத்துல ஆயுள் இவங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும். காரணம் என்ன, 8ஆம் இடத்துக்கும் குரு பார்வை வருது, அதிசாரம் வரும்போது. இதே நேர்கதியில இருக்கும்போது 9ஆம் இடத்துக்கும் குரு பார்வை வருது. அதனால கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். மகேஸ்வர் கடகராசிக்கான விஷயங்கள் கடகராசி சரி இருக்கும்போது சனி அஸ்தமனம் ஆயிட்டார். ஓகேவா? அப்போ அவர் உத்திரட்டாதி 4ஆம் பாகத்துல இருக்கார். அப்போ அவரோட சொந்த காலில் நிற்கிறார். அப்புறம் வைகாசி மாசம் 3ஆம் தேதி ரேவதிக்கு போறார். ஆடி மாசம் 17ஆம் தேதி ரேவதி 2க்கு போறார். ஆடி மாசம் 10ஆம் தேதி அவரும் வக்ரமாகிறார். அவரோட வக்ர நிவர்த்தி எப்போன்னா கார்த்திகைல தான் வக்ர நிவர்த்தி. கார்த்திகை 24. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, குரு பார்க்கறாரு ஒழிய சனி வக்ரமா இருக்காரு. இப்ப எப்படி இருக்கும் பலன்? இந்த பலன் சிறப்பாக இருக்க பாக்குறாரு, சனி ஆனா வக்ரமாகிறாரு. இப்ப பலன் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கா? சனி வக்ரம்ன்றப்ப வந்து பின்னாடி வந்துருவாரு. பலன் சுமாராதான். ஆமா, ஏன்னா இப்ப கும்பத்துக்கு வந்துருவாரு மறுபடியும். ஆனா அதே குரு வக்ரமாகும் போது சனியை பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், பலன் நல்லா இருக்கும். இவரு ரிவர்ஸ் ஆயிடுவார், அவரு ரிவர்ஸ். இப்ப வக்ரம்ன்றப்ப கும்பத்துக்கு வந்துருவாரு, கரெக்டுங்களா? மீனத்துல. அப்ப கும்பத்துல இருக்கும்போது பிரச்சனைகள் ஜாஸ்தி தான் ஆகும். இப்ப ஆல்ரெடி கும்பத்துல பிரச்சனைகள் இப்ப போயிட்டு இருக்குல்ல, உலகத்துல ஏற்படுற பிரச்சனைகள், போர், பிரச்சனைகள். ரொம்ப இடம் ரொம்ப கவனிக்க வேண்டிய இடம். அப்ப என்ன ஆயிடும்னா, குரு வக்ரமாயிட்டாரு அப்படின்னா திரும்பி இந்த சிம்மத்துல போனாலும் அவரு கடகத்துல இருக்கிற அப்படிதான். அப்ப சிம்மத்துல இருந்து நேர்கதியில இருந்து அதிசாரத்துல இருந்து சனியை பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நல்லா இருக்கும். நேர்கதியில இருந்து பார்க்கும்போது ஆமா, அதிசாரம் போயிட்டு டக்குன்னு சனியை பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஒண்ணும் இல்ல, கடகத்துல இருந்து குரு சனியை பார்க்கும்போது ஓகே. சிம்மத்துக்கு மகன் 1ஆம் பாதத்துல போயிட்டு குரு போயிட்டாரு அப்படின்ற போது சனிக்கு பார்வை கிடைக்காம கொடுப்பேன். சரி, இந்த குரு சனியை வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா உலகத்தோட விஷயங்களை வச்சு ஒத்து பார்க்கலாம். அடுத்தது அப்ப இன்னொரு கேள்வி நான் இங்க கேட்கிறேன். அப்ப கும்பத்துக்கு வந்து அதிசாரத்துல இதுல வரதுனால, வக்கரமாயி வரதுனால அந்த டயத்துல வந்து வக்கரத்துக்கு வரல, கும்பத்துல இருக்கிற மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிக்கணும். அப்ப செவ்வாய் எங்க இருக்குன்றதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா சார்? கண்டிப்பா செவ்வாய் எங்க இருக்குன்னு தான் பார்க்கணும். ஏன் செவ்வாய் எங்க இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா உத்திரட்டாதியில இருந்து, அதாவது மீனத்துல இருந்து
எங்க வரைக்கும் போறாருன்னா சிம்மம் வரைக்கும் போவார். அங்காரகன் தானே செவ்வாய். ஆமா, உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த சித்திரை மாசத்துல இருந்து பாருங்களேன், அந்த கட்டத்துல பாருங்க செவ்வாய் வந்து உதாரணம் சொல்லணும்னா சித்திரை மாசத்துல வந்து செவ்வாய் வந்து மீனத்துல இருக்கிறார். அப்படியே நோக்கிட்டே போனீங்கன்னா பங்குனி மாசம் எங்க முடியுதுன்னு பாருங்க. சிம்மத்துக்கு விட்டா முடியும். ஒரு நிமிஷம்.